போப் பிரான்சிஸ் இறுதி பயணம் இனிதே துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கூட்டு திருப்பலியை நிறைவு செய்த பின் அவருடைய உடல் அவர் விரும்பியபடியே சென்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தற்போது அவரது கூட்டு திருப்பலியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க முறைப்படி பல்வேறு சம்பிரதாயங்கள் மற்றும் இறை வழிபாடுகள் திருப்பலிகள் முடிந்த பிறகுதான் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும். பொதுவாக 265 போப்புமே இந்த வேட்டிக்கனில் தான் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இவர் தனக்கு விரும்பிய சென்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு இறுதி சாசனம் சொன்னதுனால அவருடைய விருப்பப்படியே அவருடைய உடல் வேட்டிக்கனிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சென்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இவருடைய இளமை காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இத்தாலியிலிருந்து அர்ஜென்டினாவில் இடம்பெயர்ந்த தம்பதிக்கு 5 பிள்ளைகளில் ஒருத்தராக தான் பிறந்தார் போப் பிரான்சிஸ். 1936ஆம் ஆண்டு பியூனஸ் ஏர்ஸில் தான் பிறந்திருக்கிறார் போப் பிரான்சிஸ். இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ஜார்ஜ் மாரியோ பெர்கோக்லியோ அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். நாளடைவில் தன்னுடைய பெயரை பிரான்சிஸாக மாற்றிக்கொண்டார். இந்நிலையில் சாந்தோம் பேராலயத்தினுடைய அதிபர் திரு வின்சென்ட் சின்னதுரை அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு வின்சென்ட் சின்னதுரை. போப் பிரான்சிஸ் அவருடைய இறுதி பயணம் தற்பொழுது துவங்க இருக்கிறது. அதற்கான கூட்டு திருப்பலியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 67 ஆண்டுகள் இறை பணியில் இருந்து அளப்பரியாத பல்வேறு சீர்திருத்தங்களையும் பணிகளையும் அவர் செய்திருக்கிறார். கத்தோலிக்க மார்க்கத்திற்கு அவர் விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருத்தந்தையாக மார்ச் மாதம் 13ஆம் தேதி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏறக்குறைய 12 ஆண்டுகள் திருத்தந்தையாக பணி செய்திருக்கிறார். இவர் பல முதன்மைகளுக்கு சொந்தக்காரர். முதல் அர்ஜென்டினா நாட்டை சார்ந்த போப், முதல் இயேசு சபை துறவி ஒருவர் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இதுவே முதல் முறை. அதே நேரத்தில் போப் திருத்தந்தையர் வாழ்கிற வழக்கமான இல்லத்திலே வாழாமல் வத்திக்கானில் இருக்கிற ஒரு விடுதியிலே அவர் 2 அறைகள் கொண்ட அறையிலே அவர் தங்கியிருக்கிறார். வாழ்ந்து கொண்டு 13 ஆண்டு காலம் அதிலே வாழ்ந்து வந்தார். இவர் தன்னுடைய பணிக்காலத்திலே அதுவரை மாரியோ பெர்கோலியோ என்று அழைக்கப்பட்ட அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் புது பெயரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் முதல் முறையாக பிரான்சிஸ் அசிசியார் என்று அறியப்படுகிற ஏழ்மைக்கும் இயற்கையை நேசிக்கிற ஒருமான அந்த புனிதர், அவருடைய பெயரை முதல் முறையாக ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை. பிரான்சிஸ் என்கிற பெயரை ஏற்றது அவர் எப்படி தன்னுடைய பணிக்காலத்தை அமைத்துக் கொள்ள போகிறேன், தன்னுடைய பணிக்கால பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கும் என்பது அவர் தேர்ந்து கொண்ட பெயரிலேயே வெளிப்பட்டது. ஏழைகளின் புனிதர் என்று அறியப்பட்ட அவருடைய பெயரை ஏற்றுக்கொண்டதனால் இவர் ஏழைகளுக்கு, எளியோருக்கு, புலம்பெயர்ந்தோருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு, விளிம்பு நிலையிலே வாழ்கிற மக்களுக்கு கவனமும் கரிசனையும் செலுத்துவதாக தனது பணிக்காலம் அமையும் என்பதை அவர் வெளிப்படையாக அந்த பெயரின் வழியாக தெரிவித்தார். அதே போல அவருடைய பணிக்காலம் முழுவதிலுமாக ஏழை எளிய மக்களை மையப்படுத்தி சமுதாயத்திலே வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தீயவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்ட அந்த மக்களை தேடி சென்று அவர்களுக்கான பணியை செய்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஏறக்குறைய இந்த 12 ஆண்டுகளிலே
40 முறை வெளிநாடுகளுக்கு 54 நாடுகளுக்கு அவர் திருப்பயணமாக சென்று அங்கே மக்களின் வாழ்வு நிலையை தான் கவனிக்க வேண்டிய அந்த மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை அவர்கள் வாழ்கிற இடத்திலேயே சென்று அதை தெரிந்து தன்னுடைய பணிக்காலத்தை அவர் அமைத்துக் கொண்டார். இப்படி மரபுகளை கடந்து, வழக்கத்தை, பாரம்பரியத்தை கடந்து, எல்லைகளை கடந்து அவர் எல்லாருக்குமானவர். குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் அவர் தலைவர் அல்ல. மனித குலத்துக்கே ஒரு தலைவராக திகழ்ந்தார் என்றால் அது மிக இல்லை. எல்லா நாடுகளிலும் வாழுகிற ஏழை எளியவர் மீது கருணை கொண்டவர். தனது திரு அவை, அப்படிப்பட்ட திரு அவையாக எல்லோரையும் உள்ளடக்கிய, எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற, ஏன் கடவுளை நம்பாதவர்கள் கூட இந்த திருச்சபை எனக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடுகிற, சொந்தம் கொண்டாடுகிற திரு அவையாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் கரிசனை செலுத்தினார், கவனமாக இருந்தார், அதை செயல்படுத்தினார். நன்றி திரு வின்சென்ட் சின்னதுரை. அமைச்சர் நாசர் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் அமைச்சர். தமிழக அரசு சார்பில் நீங்களும் சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்களும் வேட்டிக்கன் நேரில் சென்று மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு விவரித்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழக முதல்வர்கள் புதுக்கையில் அவன் கைகூடல் இடுக்கன் கலை மாவட்டத்தில் என்ற அடிப்படையில் உலக மத தலைவராக இருக்கக்கூடிய கத்தோலிக்க மத தலைவராக இருக்கக்கூடிய போக்குவரத்து முறையை குறித்து காலனி அறிஞரை தெரிவித்தது மட்டுமில்லாமல் தன்னுடைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவருக்கு 204 எங்களை அந்த துறை அமைச்சர் இருவரையும் அங்கே எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. இறுதிச் சடங்கை கலந்து கொள்ள அனுப்பி வைத்தார்கள். 2013ஆம் ஆண்டு பகுதி மாநில பொறுப்பேற்ற நம்முடைய மதத்துக்கு பார்த்துட்டும் பார்ப்பட்டும் மொழிக்கு அப்பாற்பட்டும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கு பல சரி அல்லது கிரவுண்ட் அதேபடி ஃபிளட் போன்ற காலமாக நடக்கின்ற காலகட்டங்களெல்லாம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உலக மத தலைவர் நம்முடைய ஆகவே அறிவு சடங்கில் தமிழக முதல்வர் எங்களை உத்தரவிட்டு பார்க்கும் பொழுது அனைத்து நாட்டு ஜனங்களும் மத குருமாக்களும் பார்ப்பட்டு எல்லாருமே கண்ணீர் மாதம் சிறையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாங்களும் இங்கு சிறையில் கலந்து கொண்டிருக்கிறோம். கேக்குது அமைச்சர். தொடர்ந்து இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட? pace mondiale e la convivenza. 10 மணிக்கு நடந்து கொண்டிருக்கின்றன வளர்ச்சனங்கள் 1 மணி நேரத்தில் முடிந்து அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டாலும் ஆனால் அங்கதான் நன்றி அமைச்சர். இணைப்பில் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு தெளிவுபடுத்தியமைக்கு.